தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். திருவள்ளூர் அருகே இருசக்கர வாகனம் முந்துவதில் ஏற்பட்ட தகராறில் 2 இளைஞர்கள் கல்லால் அடித்து கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் ஒண்டிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த பார்த்திபன் மற்றும் அவரது நண்பர்களான சுகுமார், கேசவமூர்த்தி ஆகியோர் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஆந்திராவில் உள்ள கோனேவால்ஸ் பகுதிக்கு சென்றுவிட்டு நேற்று இரவு இருசக்கர வாகனத்தில் ஊர் திரும்பிக் கொண்டிருந்தனர். திருவள்ளூர் அருகே ஒண்டிக்குப்பம் பகுதியில் வந்தபோது அதே பகுதியைச் சேர்ந்த 6 பேர் கொண்ட கும்பல் 2 இருசக்கர வாகனங்களில் வந்துள்ளது. அப்போது வண்டியை மோதுவது போல வேகமாக வந்ததை கேள்வி கேட்டதால் இரு தரப்பினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. வாக்குவாதம் முற்றிய நிலையில் ஆத்திரமடைந்த அந்த 6 பேர் கொண்ட கும்பல் சாலையில் கடந்த கூர்மையான கற்களை எடுத்து 3 இளைஞர்களையும் சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதில் பலத்த காயமடைந்த பார்த்திபன் சம்பவ இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்தார். இந்த தாக்குதலில் காயமடைந்த சுகுமார் மற்றும் கேசவமூர்த்தி ஆகியோர் திருவள்ளூர் அருகே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அங்கு சிகிச்சை பலனின்றி சுகுமாரும் பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த கொடூர தாக்குதலை அந்த வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் தங்களது செல்போனில் வீடியோவாக எடுத்து பகிர அது சமூக வலைதளங்களில் வைரலாகி பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த சம்பவத்தில் உயிரிழந்த பார்த்திபன் செவ்வாப்பேட்டை பல்லவன் கிராம வங்கியில் கிளர்க்காக பணிபுரிந்து வந்தார். உயிரிழந்த சுகுமார் மற்றும் சிகிச்சையில் உள்ள கேசவமூர்த்தி ஆகியோர் தனியார் நிதி நிறுவனத்தில் பணிபுரிப்பவர்கள். இதில் மிகவும் உருக்கமான விஷயம் என்னவென்றால், உயிரிழந்த பார்த்திபன் மற்றும் சுகுமார் ஆகிய இருவரது மனைவிகளும் நிறைமாத கர்ப்பிணிகள் என்பதுதான். தங்களது குழந்தைகளின் முகத்தை பார்க்கும் முன்பே தந்தையர்கள் உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. இந்த கொலை குறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விவேகானந்தா சுக்லா உத்தரவின் பேரில் 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தீவிர தேடுதல் வேட்டை நடத்தப்பட்டது. குற்றவாளிகள் ஜபஹர் என்பவரது வீட்டில் பதுங்கி இருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் போலீசார் அங்கு சென்றனர். அப்போது போலீசாரை கண்டதும் ஜபஹர் தனது வளர்ப்பு நாயை அவிழ்த்துவிட்டு தப்பிக்க முயன்றுள்ளார். சுமார் 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு கேட்டை உடைத்து உள்ளே நுழைந்த போலீசாரை பார்த்த குற்றவாளிகள் தப்பி ஓடினர். அவர்களை துரைத்து பிடித்ததில் சரித்திர பதிவேடு குற்றவாளி நீலகண்டனுக்கு வலது கால் முறிவும், ஜோதிஷுக்கு வலது கை முறிவும் ஏற்பட்டது. வினோத் மற்றும் ஜபஹர் ஆகியோருக்கு தலையில் காயம் ஏற்பட்டது. கொலையில் தொடர்புடைய அனைவரையும் உடனடியாக கைது செய்ய கோரி உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் திருவள்ளூர் பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இப்போது பிடிபட்டுள்ள 4 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். தலைமறைவாக உள்ள மீதமுள்ள நபர்களை தனிப்படை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர்.